டைரக்ட் செல்லிங்குள்ளே வர்றவங்க நிச்சயமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதுக்கும் வந்து நிறையா விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறையா ரிஜெக்ஷன், அப்ஜெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் அவமானம், இது எல்லாமே வரும் அப்படின்றத இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அப்படின்றத தாண்டி இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதே கற்றுக்கணும். இதுக்கு வந்து வெளியில் நிறையா கோச் எல்லாம் இருக்காங்க. சரியான கோச்சிட்ட போய் சேர்க்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். நிறைய கோச் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நம்ம கவனமாகவும் இருக்கணும். கோச் கரெக்டான கோச் தானா அல்லது எப்படிப்பட்டவங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு போய் ஜாயின் பண்ணிக்கணும். படிக்கணும். இதுவும் ஒரு இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு பிஸ்னஸ். இது ஒரு விதமான ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் வந்து என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம படிக்கணும். அதை படித்து அதுக்குள்ளே எப்படி நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், இந்த விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கணும். அதுக்கு சரியான ஒரு டீம் அல்லது சரியான ஒரு கம்பெனி, கரெக்டாக டீச் பண்ணுற ஒரு கம்பெனி, சரியான ஒரு லீடர், இவங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா கிரேட். உங்களுக்கு சூப்பர், சரியான ஒரு விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லை சரியாக லீடர் அமையலை, சரியான கம்பெனி இல்லை, அல்லது கைடன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான நபர் இல்லை அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபெயிலியர். அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த மூணையும் பார்க்கணும் இல்லையா, ப்ராடக்ட் நல்லா இருக்கா, ப்ளஸ் கம்பெனி, அதுக்கப்புறம் லீடர். இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைரக்ட் செல்லிங்குள்ளே ஜெயிக்கிறதுக்கு. டைரக்ட் செல்லிங்குள்ளே ஜெயிக்கணும்னா இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் நம்மளுடைய நாலேஜ், நம்ம எப்படி நாலேஜ் எடுத்துக்கிறோம், இதில் உள்ள சேலஞ்சை எல்லாமே எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம கவனிக்கணும்.